ஓம் நற்பவி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஃப் கேஜில 5 ட்ரீம் கேக் தான் ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் வேற யாருக்கும் இல்லங்க, நம்ம சப்ஸ்கிரைபரான ஷர்மிளா பானு சிஸ்டருக்கு தான். ஏற்கனவே அவங்க வந்து ரசமலாய் கேக், ட்ரீம் கேக், ப்ரௌனிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. திரும்பி ஒரு 2 டேஸ்லயே எனக்கு ஆஃப் கேஜில ட்ரீம் கேக் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அதான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இது கூடவே 5 மினி ட்ரீம் கேக் ஆர்டரும் வந்துச்சு. என்னமா 5 சொல்லிட்டு 7 இருக்குன்னு கேக்குறீங்களா? 2 வந்து என் பிள்ளைங்களுக்குங்க. வழக்கம் போல ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டு சுகர் சிரப்பால வெட் பண்ணிட்டு செகண்ட் லேயரா விப்பிங் கிரீமையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். விப்பிங் கிரீமை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க ஒரு 1/2 hour ஆச்சும் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் கனாஷ் ஊத்துறது கரெக்ட்டா இருக்கும். இப்போ செகண்ட் லேயர் நல்லா செட் ஆனதும் தேர்ட் லேயரா பாத்தீங்கன்னா டார்க் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சாக்லேட்டியா இருக்கும். கிரன்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுனால பாதாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour திரும்பி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். சேம் மினி கேக்குக்கும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேன். சில கேக்லாம் 2 to 3 months தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும். ஆனா ட்ரீம் கேக் வந்து ஒரு 1 year மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமுமே ட்ரெண்டிங்கா இருக்கு. ட்ரீம் கேக்லயே 4th லேயர் தாங்க முக்கியமானது. அப்பதான் பிரேக் பண்ண முடியும். அதனால மிக்ஸ் சாக்லேட் மெல்ட் பண்ணி 4th லேயரா சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 minutes வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 5th லேயரா கோகோ பவுடர் டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்க யாருக்கெல்லாம் ட்ரீம் கேக் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு குட்டி சாக்லேட் வச்சு முடிச்சாச்சுங்க. நம்மளோட மினி கேக்கும் ரெடி ஆயிருச்சு. நீங்க திருச்சில இருக்கீங்க, ஹோம்மேட் கேக்ஸ்லாம் அஃபோர்டபிள் பிரைஸ்ல ட்ரை பண்ணனும் அப்படினா மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரௌனி கொரியர் அவைலபிலிட்டி இருக்குங்க. 1 kg 800 plus shipping ஓட. நன்றி, வாழ்க வளமுடன்.